ஹாய் ஆர்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டு பி லவ்டு கலர் ஆஃப் மை லைஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சாரிடா, லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சாங் போட்டிருந்ததுக்கு காப்பிரைட் போட்டாங்க. நிறைய பேர் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. சாரி சாரி, மிஸ்டேமே சாரி. இப்போ எந்தெந்த பாட்டுக்கு இப்போல்லாம் காப்பிரைட் போடுறானே தெரிய மாட்டேங்குது. ஆஃப்டர் அப்லோட் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது அது காப்பிரைட் சாங்கு அப்படின்றது. நாங்களும் ரொம்ப தேடி பார்க்குறோம். தேடி பார்த்து தான் பாட்டெலாம் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. சரி, நான் ரொம்ப வளவலான்னு பேச விரும்பல, சாரிடா. ஹெட்ஃபோன் மஸ்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்துட்டு ஒரு பீச் கிட்ட நின்று ஃபீல் பண்ணி லவ் யூ டி ஒயன், லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்கடா. கிளம்பிட்டு டே ஸ்கிப் ஆகுது. 1 வீக் அப்புறமா ஒயன் வந்துட்டு தேயாங் கிட்ட போயிட்டு, தேயாங் தேயாங் சொல்லு ஒயன். தேங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஒயன். நான் ஒரு 1 வீக் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? அம்மா வீட்டுக்கு என்னாச்சு திடீர்னு? இல்லை, நான் போகணும், நாளைக்கு கிளம்பணும். அப்படியா? சரி, ஓகேவா, நான் வரேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் மட்டும் போய்க்கிறேன். சரி, நான் ட்ராப் பண்ணிட்டு வரலாம்ல? சரி, ஓகே. ஒயன் ஒயன் கிளம்பிட்டியா? இதோ 5 மினிட்ஸ் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது கையில் ஒரு பேக்கோட வராங்க. ஒயன், போயிட்டு வந்துருவேன்ல? வந்துருவேன். அவங்க 1 வீக் இருக்கணும்ல. என்னோட க்ளவுட்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால தான் 1 வீக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன். சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்ல ஏறி போய் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆகிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நான் இங்கே ஒரு 1 வீக் இருக்க போகிறேன் அப்படின்னா. எதுக்கு வேன்? அம்மா 1 வீக் இருக்க போகிறேண்ணா. ஓகே, அப்போ மாப்பிள்ள அப்படின்னு ஒயன் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது, இல்லை ஆண்டி, எனக்கு ஒர்க் இருக்குது ஆஃபீஸில், இம்பார்ட்டண்டான மீட்டிங்லாம் நிறையா இப்போ தான் வந்திருக்கு. ஸோ என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது, சாரி. ஒயன் இருப்பா, நான் 1 வீக் அப்புறம் ஒயன் வந்து கூப்பிட்டு போகிறேன். மாப்பிள்ள, இல்லை நீங்கள் இருந்து போகலாமே. இல்லை இல்லை ஆண்டி, ஓகே பரவாயில்ல. சரி ஒயன், நான் கிளம்புறேன். அப்போது எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு, சேட் பண்ணிக்கலாம்னா. ஒயன், பொடி பொடி கூப்பிடுறிய வர மா. சரி, சென்ட் ஆஃபாவது பண்ணி விட்டுவாடி. சரி சரி அப்படின்னு கார்கிட்ட போய் நின்று சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. பார்த்து போங்க, டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. தேவன் யோசிக்கிறாரு, ஏன் என்னை இருக்க சொல்லாவ, என்னையும் கூப்பிடணும்னு அவளுக்கு தோணலை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாரு. இங்க ஒயன்கிட்ட போய் அவங்க அம்மா, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? மா, என்னம்மா தெரிஞ்சு கேட்கிறேன் தெரியாம கேட்கிறேன். ஒயன், உனக்கே இது கொஞ்சம் அதிகமா இருக்கா? உனக்கு புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு? அம்மா, எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் பண்ற உரிமை இருக்கு. நீ அமைதியா வாயை மூடிட்டு போயிருமா. நீ திருந்த மாட்டடி. சரி, ஓகே அப்படின்ட்டு மேலே ஒரு ரூம் போகிறாங்க. ரூம் பூட்டி இருக்கு. அந்த ரூமில் போய், இந்த ரூமை நீ க்ளீனே பண்ணலையா? நான் ஏன் பண்ணும், எப்படி போய் தொலைமா அப்படின்ட்டு போய் க்ளீன்லாம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அங்கே தான் படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே தூங்கி மார்னிங் எழுந்துச்சு எப்போ போல் டிவிலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு மாதிரி காமாக இருக்காங்க. தேயாங்க ஃபோன் பண்ணி, வேன் சாப்பிட்டியா? வேன் என்ன பண்ணுறேன்? சாப்பிட்டேன். தூங்குனேன். இல்லை, இப்போதான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். சரி, ஓகே. சரி, நான் வச்சிடவா? சரி, வச்சிரு அப்படின்னு ஃபார்முலா தான் பேசிக்கிறாங்க. அப்படியே ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் 3ஆவது நாள் இன்னைக்கு வந்துட்டு ஒயன் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 1 o'clock இருக்கும். அவங்க நல்லா தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே ஒயன் ஒயன் அப்படின்னு தேங்காய் கூப்பிட்ற மாதிரி
தயம் இங்க என்ன பண்ற? அங்கேயே நிக்கிற, என்னாச்சு? ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ கூட வாழ இஷ்டம் இல்லையா? என்னை பார்த்தாலே உனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கா? பேச பிடிக்குதா? நான் உன்னை விட்டு போயிடவா? நான் உன்னை விட்டு போயிடுவா? அப்படியே அங்கிருந்து பால்கனில இருந்து விழுகிற மாதிரி தெரியுது அவளுக்கு. தயம் அப்படின்னு ஏஞ்சி அப்படியே ஷாக்கா உட்காந்துடுறாங்க. அம்மா 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 அம்மா, என் சாவிங்க ஏய், என்னடி ஆச்சு? நீ கத்தனது கேட்டாண்டி நாங்களும் வந்தோம். என்னடி ஆச்சு? அம்மா அம்மா, என்னோட கார் சாவி குடுமா குடுமா. சாவி எடுத்து காரை போட்டு, ஏய் இருடி, இந்த டைம்ல எங்கடி போறேன்? அம்மா அம்மா, நீ அமைதியாருமா, உனக்கு தெரியாது, நான் போறேன் அப்படின்ட்டு நான் தேங்க பார்க்க போறேம்மா, அமைதியாருமா. தேங்க பார்க்க போறியா? அம்மா நீ அமைதியா, உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ட்டு அவங்க வேகமா கார் எடுத்துட்டு 1/2 hourல போற இடத்துக்கு 15 minutesல போயிடுறாங்க. போய் பார்த்தா அங்க வீட்டுக்கிட்ட மேல லைட் எரியுது அப்பார்ட்மெண்ட்ல. இன்னும் வேக வேகமா லிஃப்ட் வர ஒர்க் ஆகல, வேக வேகமா ஸ்டெப்ஸ் ஏறி ஒயின் போறாங்க. போய் ஒயின் கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கு, கீ போட்டு உள்ள போய் பார்த்தா தேவன் அங்க பால்கனி கிட்ட ஒரு பிளாங்கெட் போட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. உடனே ஓடி போய் அங்க இருந்து ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏ ஒயன் இங்க என்னடி பண்ற நீ? சரி, இந்த டைம்ல மணி 10:02. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு தனியா வந்த? உன்னை யார் பால்கனி கிட்ட போய் படுக்க சொன்னா? பால்கனி கிட்ட உனக்கு என்ன வேலை? இந்த பால்கனி அன்னைக்கு நான் மூடணும்னு நான் சொன்னேன், அதுக்குதான். இல்ல, நீ இல்லாம என்னால ரூம்குள்ள தூங்க முடியலடி, அதனாலதான். சரி, சும்மா அப்படியே இங்கிருந்து வியூ நல்லா இருக்கும் பாக்கலான்னு பார்த்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல. சரி, இப்பதானே என்ன நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பால்கனியை டப்புன்னு இழுத்து மூடிட்டு, பால்கனிக்கு ஒரு பெரிய பூட்டு மாதிரி ஒண்ணு போட்டுட்டு, பால்கனி கிட்ட இனிமேல் நீ போவே கூடாது என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறாங்க. ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரி ஷிவர் ஆகி ஒரு மாதிரி மூச்சு வாங்குது மேலே. இனிமே இனிமே நீ பால்கனி கிட்ட மட்டும் போவே கூடாது. என் மேல ப்ராமிஸ் பண்ண. அவங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணு. நீ பால்கனி கிட்ட மட்டும் போவே கூடாது. ஏய் ஓய் இரு இங்க வா அப்படின்னு சோஃபால உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு மாத்திரலாம் போட்டுட்டு, என்ன என்னடி ஆகுது உனக்கு? ஏன் பால்கனி கிட்ட போக வேண்டாம் சொல்ற? போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. படுத்து சோஃபால இவர் தேங்க இங்க ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, என்னதான் இவளுக்கு பிரச்சனைன்னு தெரியல. இவங்க சொன்னாங்க, ஆனா முழுசா சொன்னாங்களா? எனக்கும் பைத்தியம் பிடிக்குது இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எழுந்துச்சு பார்க்கும்போது தேங்க அப்படியே தூங்காம கண்ணை முடிச்சு, கண்ணுல அப்படியே டியாரியா இருக்கு. அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு, கண்ணெல்லாம் சிவந்து போய். ஒயன் எழுந்துச்சு பார்த்துட்டு, நைட்லாம் நீங்க தூங்கவே இல்லையா? நீ பண்ண வேலைக்கு தூங்க முடியுமா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இருக்கு. எதுக்கு அப்படி பண்ண? சரி, நீ வந்தோன்னா தூங்கிட்டதுனால நான் விட்டுட்டேன் அப்படின்னா. இல்ல, எனக்கு 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 அது தயவு செஞ்சு சொல்லுவேன், என்னால முடியல. ஆல்மோஸ்ட் 6 months மேல நான் உன் கூட இந்த மாதிரி போராடிட்டு இருக்கேன். என்னால சத்தியமா முடியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். நீ ஏன் இந்த அளவுக்கு சஃபகேட்டிங் ஆகுறன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த அளவுக்கு நீ சஃபர் ஆகிற அளவுக்கு உனக்கு என்ன நடந்தது? எந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்குலாம் ஹஸ்பண்ட் கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டா. நான் பால்கனில இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி அது சென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா, எனக்கு கனவு வந்தது தயம். கனவு வந்ததா? என்ன கனவு? நீ பால்கனில இருந்து குதிக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது. என்ன பண்ண சொல்ற? நான் ஏண்டி குதிக்க போறேன் பால்கனில இருந்து? எனக்கு கனவு வந்தது அப்படின்னு அப்படியே அழுதுட்டு நீல் டவுன் போடுறாங்க. என்ன பாரு, அழக்கூடாது என்ன? அழாத. ஒண்ணு இல்ல சரியா போயிரும். ஒண்ணு இல்ல சரியா? அழாத. என்ன விஷயம்? என்னாச்சு? எப்படி என்னாச்சு? நீ என்கிட்ட சொல்லு, நான் அப்படியே அவரோட டியர்ஸ் எல்லாம் தேங்க வைப் பண்ணி விடுறாரு. வைப் பண்ணிட்டு அப்படியே சின்ன கையை வச்சு அப்படியே கப் பண்ணி தலைய தூக்கி, என்னம்மா ஆச்சு? என்கிட்ட சொன்னா கண்டிப்பா உனக்கு சொல்யூஷன் நான் கொடுப்பேன், இல்லைன்னா என்கிட்ட ஷேர் பண்ண, அந்த பாரமாவது உனக்கு குறையும்னா அப்படிங்கும் போது 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணி தயம் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்லும் போதே தேயாவுக்கு வந்து கொஞ்சிச்சு. சோஃபால வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? என் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? அது அது என்ன சொல்லியிருப்பாங்க? முன்னாடியே கல்யாணம் ஆன பொண்ணுடா, ஹஸ்பண்ட் இல்லை அப்படிதானே சொன்னாங்க அப்படின்னா, ஆமா அவ்வளோதான் சொன்னாங்க. எனக்கு தெரியும் அவங்க இப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நடந்தது அது கிடையாது. தேயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஸ்கூல்ல நம்ம காலேஜ்ல எல்லாம் நம்ம கூடவேங்கிற சாரி என் கூடவே என் கிளாஸ்மேட் ஒரு பையன் மணி. உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். அந்த மணியை தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆள் பார்த்தது இல்லை. நான் அவ்வளோ உங்க சைட்ல வரமாட்டேன், எனக்கு உன்னையே ஜூன் மூலியமா தான் தெரியும். சரி, ஓகே. மணி, நானும் மணியும் ரொம்ப லவ் பண்ணோம். எப்படின்னா ஒருத்தருக்கு இல்லாம ஒருத்தர் இல்லை, அந்த அளவுக்கு லவ் பண்ணோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இந்த உலகத்திலே எங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க சந்தோஷமா இருந்தோம். அப்பதான் ஒரு நாள் நான் அவரை வீட்டுல விட்டுட்டு கோசரிஸ் வாங்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது, இங்க வாங்க, அம்மா வந்துட்டு நமக்காக சாப்பிட்றதுக்கு வாங்க போயிருக்காங்க, உங்களுக்காக வந்துட்டு கேரட் வாங்க போயிருக்காங்க, கேரட், செர்லாக்கு, பால் பவுடர்லாம் வாங்க போயிருக்காங்க, அப்பாக்காக மீட் வாங்க போயிருக்காங்க. அப்புறம் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்லடா, ஒயனோட ஹஸ்பண்ட் தான், மணி. அவரும் ஆமாடா, ஒயனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு பாப்பா இருக்கும். ஒரு பையன் இருப்பான். 6 months ஆகுது இந்த பையனுக்கு. தவழ்ந்து போற மாதிரி இருப்பான். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, செல்லக்குட்டி எங்க? அம்மா எப்ப பார்த்தாலும் கோசரிஸ் வாங்கும்போது நம்மளை விட்டு போயிடுறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா தனியா போய் ஏதோ சாப்பிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானேடா? அப்படியாதான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. இவருக்கு சடனா போன் வருது. அந்த போன் பேசுறதுக்காக டெலிஃபோன் கிட்ட போயிடுறாரு. குழந்தை விளையாடிட்டு இருக்கான். அவன் அப்ப என்ன பண்ணிடுறான், அப்படியே பால்கனி கிட்ட போய் விளையாடுறான். பால்கனி கிட்ட இருந்து அம்மா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். கீழே ஒரு லேடி போயிட்டு இருப்பாங்க. அவங்க கீழே இருந்து சவுண்டு போறாங்க, குழந்தைன்னு கத்துறாங்க. அப்போ அவன் எட்டி பாத்துறான். ஃபுல்லாவே பால்கனி, அந்த ஹோல், அந்த சின்ன ஒரு இடமா இருக்கும், அதெல்லாம் எட்டி பாத்துறான். அப்ப பாதி உடம்பு அந்த பக்கம் போயிடுது. உங்க அப்பா சடனா திரும்பி பார்த்துட்டு, ஐயோ குழந்தை அப்படின்னு பிடிக்க போகும்போது அவன் கீழே விழுந்தாரான். அவனை பிடிக்க போறேன்ட்டு அப்பாவும் விழுந்துடுறாரு. 2 பேருமே விழுந்துடுறாங்க. கீழே பாக்குறது ஒயன்தான். ஒயன், ஐயோ 2 பேர், யாராவது காப்பாத்துங்களே, என் குழந்தைய காப்பாத்துங்களே, என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்களே அப்படிங்கும்போது அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு 15th floor இருக்கும். அங்க இருந்து 2 பேருமே அப்படி கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. இந்த இடத்துல அப்படியே போய் ஸ்டாச்சு ஆயிடுறாங்க. மணி குட்டி, மணி குட்டி, ஆம்புலன்ஸ் யாராவது கொஞ்சம் ஃபோன் பண்றீங்களா ப்ளீஸ்? யாராவது ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஃபோன் பண்றீங்களா? சார் சார் ப்ளீஸ், இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், கொஞ்சம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண முடியுமா ப்ளீஸ் சார் சார் அப்படின்னு அவங்களும் அங்கே அப்படியே ஒரு மாதிரி பேச்சே வராமல் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க. டே ஸ்கிப் ஆகுது. மறுநாள் வந்துட்டு தான் கான்சியஸே வராங்க. அவங்க வந்தோடனே அம்மா 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 மணிமா
மா குட்டிமா, அம்மா மணிமா, அம்மா குட்டி, அம்மா மணி குட்டியை நான் பார்க்கணும். அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ், அம்மா மணி குட்டியை காட்டுங்கம்மா. அம்மா மணிமா, அம்மா மணி. என் மணிக்குட்டி நல்லா இருக்காங்கடா. அம்மா பொய் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. நான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் கீழே விழுந்து ஃபுல்லா ரத்தம், என் மேலெல்லாம் ரத்தம், இங்க இங்க குட்டி குட்டி தலையில ரத்தம், மணி மணி மூக்குல காதுல எல்லாம் ரத்தம். நான் பார்த்தேம்மா. மா ப்ளீஸ், மா ப்ளீஸ் மணி கட்டுங்கம்மா. மணிமா குட்டிமா குட்டி, மணிமா குட்டிமா, ப்ளீஸ் காட்டுங்கம்மா. ப்ளீஸ்மா. ஒயன் இங்க பாரு, இங்க பாரு, மணியோட அம்மா அப்பா கூட இங்கதான் இருக்காங்க. இங்க பாரு, மணி நல்லா இருக்கான்டா. ஒண்ணும் இல்ல, அது சும்மா ஏதோ பிராங்க் மாதிரி பண்ணிருக்காங்க. அது 2 பொம்மை தான்டா. நல்லா இருக்காங்க, குட்டி கூட நல்லா. மா பொய் சொல்லாதீங்கம்மா. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேம்மா 2 பேரும் கீழே விழு. ப்ளீஸ்மா, காட்டுங்கம்மா ப்ளீஸ், ப்ளீஸ். எனக்கு இப்ப அவங்க கிட்ட கூட்டு போறீங்களா இல்லையா? எனக்கு ப்ளீஸ் என் மணி குட்டி வேணும். என் மணி குட்டிய காட்டு. என் குட்டிய பாக்கணும். அவன் எவ்வளவு நேரம் பசி தாங்க மாட்டான். ப்ளீஸ், இன்னைக்கு டேட் என்ன? இங்க காட்டு, இங்க காட்டு. ஒரு நாள் ஆகுதுமா. ஒரு நாளா நான் சுயநினைவில் இல்லையாமா. ஒரு நாள் ஃபுல்லா குட்டி எப்படிமா சாப்பிடாம இருந்தா. அவனுக்கு என் பால் கொடுக்கணுமா. பால் கொடுக்கணுமா. வலிக்குதுமா. ஜஸ்ட் வலிக்குதுமா. குட்டி எங்கம்மா? குட்டிமா. மணிமா, மணி நான் ஊட்டி விட்டாதம்மா சாப்பிடுவாரு. மணிமா, மணி. டாக்டர் 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 டாக்டர், என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க நேத்து பால்கனில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னும் போது டாக்டர் பின்னாடி அவங்க பேரண்ட்ஸ்ல போய் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க ப்ளீஸ், சொல்லாதீங்க. சாரி மேம், அஃபிஷியலா அவங்க கிட்ட நான் சொல்லிதான் ஆகணும். இது எங்க ஹாஸ்பிட்டலோட ரூல். நீங்க அவங்க கிட்ட மறைக்கிறது ஓகே, ஆஸ் அ பேரண்டா நீங்க மறைக்கிறீங்க. பட் எங்கனால மறைக்க முடியாது, எங்க ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதனால ஸோ வயன் மணி உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார், ஆமா சார், என் ஹஸ்பண்ட் தான். நாங்க ரொம்ப லவ் பண்ணி, ரொம்ப லவ்வபிள் கப்பிள்ஸ் சார். ரொம்ப நாளா லவ் பண்ணி இப்பதான் கல்யாணம் பண்ணோம். ஜஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் தான் சார் ஆகுது. ஓகே ஓகே. குட்டி குட்டியா? அது என் பையன் தான் சார், என் பையன். குட்டி பையன் 6 மாசம் தான் ஆகுது. அவனுக்கு பசிக்கும் சார். அவன் எங்க சார் இருக்கான்? எந்த வார்டுல இருக்கான்? ஓ, இப்ப என் பக்கத்து ரூம் தானா? நான் போய் பார்க்கட்டேன். வயன் மேம், நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க எவ்வளோ ஒரு பெயின்ல இருக்கீங்கன்ட்டு. பட் நான் சொல்லியே ஆகணும், உங்க ஹஸ்பண்டும் உங்க பேபியும் நோ மோர். என்ன சொல்றீங்க டாக்டர்? பிராங்க் பண்ண மேம், நீங்க தான் சொன்னீங்க பால்கனில இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆமா சார், நான் கோஸ்ட் ரைஸ் வாங்க போயிருந்தேன். அவனுக்கு பிடிக்கும்ட்டு செர்லாக்ஸ், பால் பவுடர், என் ஹஸ்பண்ட் பிடிக்கும்ட்டு மீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனேன். அப்போ எங்க ஃபிளாட் கிட்ட மேல இருந்து குழந்தை எட்டி பாக்குதுன்னு கீழே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. யாரா இருக்கும்னு நான் போய் பார்த்தேன். பார்த்தா அது எங்களோட அப்பார்ட்மெண்ட் தான், எங்க வீடு தான். பார்த்தா சடனா குழந்தை கீழே விழுந்துட்டான். அவங்க அப்பாவும் அவனை காப்பாத்துறேன்னு பின்னாடியே குதிச்சுட்டாரு. அவங்க கீழே அப்படியே அங்க இருந்து அப்படியே கீழே வந்து டம்முன்னு விழுந்தாங்க. நான் அங்கதான் இருந்தேன். உங்க விழுந்த 2 பேரும் விழுந்த ஃபோர்ஸ்ல என் மேல பிளட்லாம் தெரிச்சு. இங்க பாருங்க, என் ட்ரெஸ் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. இன்னுமே என் மேல இன்னும் அந்த ரத்த வாடை அடிக்குது. ஆனா ஒன்னும் ஆயிருக்காது, அவங்க சும்மா பிராங்க் பண்ணிருக்காங்க. அது பொம்மை, அது செட்டப். வைன் மேம், காம் டவுன், காம் டவுன். இருங்க இருங்க இருங்க.
இவ்வளோ கிளியரா சொல்றீங்க. ஸோ நானும் கிளியரா சொல்லணும். உங்க குட்டி, உங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. அவங்க நேத்து ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அவங்களோட ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சிட்டோம். பட் நீங்க வேக்கப் பண்ணோன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்க சிக்னேச்சர் போட்டாதான் மற்ற இதெல்லாம் பண்ண முடியும். அதனாலதான் நீங்க எந்திரிக்கிற வரை வெயிட் பண்ணோம். நாங்க உங்க பேரண்ட் கிட்ட எல்லாம் சொன்னோம். அவங்க இல்ல இதை மறைச்சிடலாம், இது தெரிய வேண்டாம் அப்படி சொன்னாங்க. ஆனா இது தெரியாம அவங்க எங்கெங்கன்னு தேடி நீங்க டிப்ரெஷன் ஆகாத நாங்க விரும்பல. ஸோ எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி நாங்க சொல்லிட்டோம். நீங்க சிக்னேச்சர் போட்டீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கலாம் அப்படின்னா. டாக்டர் சார், அவங்க இல்லையா? அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களா? அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களா? மா மா நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணமா? இந்த கடவுளுக்கு மனசாட்சி இல்லையம்மா? எவ்வளவு அழகான ஒரு லைஃப்மா, ரொம்ப அழகான ஒரு லைஃப் கொடுத்தான். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கவில்லையேம்மா. குழந்தைமா அவனுக்கு எவ்வளவுமா வலிச்சிருக்கும். 6 மாசம் குழந்தைமா, அவனுக்கு அம்மான்னு கூட அழுக தெரியாதுமா. அம்மா மணிமா, மணிக்கு ஒயின் 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 எப்பவுமே ஒயன் மட்டும்தாம்மா மணிக்கு. மா குட்டிமா மா அப்படிங்கும் போது சைட்ல சைன் வாங்கிடுறாங்க. மா மா நான் வரலமா. இப்ப நீ தானடி இவ்வளவு நேரம் பாக்கணும்னு சொன்ன. மா நான் வரலம்மா. நீ பார்த்துதான் ஆகணும், கடைசி தான் பார்க்கணும். மா கடைசி கடைசிலாம் சொல்லாதம்மா. அவங்க இங்க இருக்காங்கம்மா, என் கூட தான் இருக்காங்க. இங்க பாரு, மணிய ஷோல்டர்ல கை போட்டுட்டு பாப்பா வச்சுட்டு தான் நிக்கிறாரு. பாரு இங்க பாரு, குட்டி கூட தான் நிக்கிறான். குட்டி பாருமா, அம்மா சொல்றான், அம்மா பசிக்குதுன்னு சொல்றாமா என்கிட்ட. மா மா குட்டிமா, மா மணி வேணுமா? அம்மா எனக்கு மணி வேணும். என்ன போல வேணும். அவங்கள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும். ஏன் பாத்துட்டு சத்தியமா முடியாது. அப்படியே போறாங்களா? போனா அங்க வந்துட்டு 2 பேர்த்தையுமே அப்படியே பக்கத்துல ஃபுல்லா எல்லா ப்ராசஸும் முடிச்சு, உங்களுக்கே தெரியும்ல, ஃபுல் ப்ராசஸ் முடிச்சு அப்படியே ஃபேஸ் மட்டும் தெரியுது 2 பேர்த்துக்கும். ஐஸ்ல வச்சிருப்பாங்க. வெளியே எடுத்துட்டு போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒயன் பார்த்துட்டு மா குட்டி, மா குட்டிக்கு குளிர்மா, மா குட்டிமா, மா குட்டிமா, ஓ எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. மா அறிவு இருக்காமா உங்களுக்கு எல்லாம்? குழந்தைய போய் எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, எவ்வளவு குளிரமா குட்டிக்கு. மணி 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 குட்டி மணி மணி குட்டி மணி குட்டி 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 மணி 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 மா என்னையும் கூடவே அமிச்சிருமா. நான் போறேம்மா. நான் போறேம்மா. ப்ளீஸ் வயன் வயன் நம்ம போல வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி காதெல்லாம் கப் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்படியே இங்கேயும் இவங்க 2 பேரையும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. மணியோட அம்மா அப்பாலாம் அவ்வளவுதான், ஏன்னா புரோக்கன் ஆயிட்டாங்க. மணி மட்டும்தான் ஒரே ஒரு பையன். ஒரே பையனை தான் அவன் லவ் பண்ணான்னு சொல்லி கட்டி கொடுத்து ஒரு மாதிரி ஹாப்பியா போயிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி குட்டி குழந்தை எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியா போயிருக்கும். ஆக்சிடென்ட் எல்லாமே நடக்கிறது தானடா. அப்புறம் எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் வந்து சொல்லி ஃபியூனல் வைக்கிறாங்க. அப்போ ஜூன் வந்துடுறா. ஜூன் வந்துட்டு ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு, என்னடி இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, என்னால நம்பவே முடியல. ஜூன் குட்டி போயிட்டான். ஜூன் நான் உன்னை அப்பவே சொன்னேன்ல, பிறந்துட்டான் வந்து பாருடின்னு. நீதான் சொன்ன 1 இயர் பர்த்டேக்கு வரேன்னு. இப்ப போயிட்டான். இப்ப யார பாப்ப நீ? என்ன குட்டியை தூக்குவ? வீடியோ கால்ல மட்டும் பேசினியே,
அவன் எப்படி உன்னை கூப்பிட்டான்? ஜூன், ஜூன், குட்டிடி ஜூன், ஜூன். மணியும் போயிட்டான் தெரியுமா? அவன் கடைசி வரை என் கூட இருப்பான்னு சொன்னான்ல, ஆனா இப்ப பாதி கூட இல்ல, போயிட்டான். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது, ஜூன் வயன் வயன் ப்ளீஸ் டி, அழாதடி, அழாத, அழாத ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்றாங்க. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே சொன்னனால எல்லாருமே வந்திருக்காங்க. அதான் அவங்க அப்பாவோட பார்ட்னர்ன்றதுனால தேயாங், ஜங்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபியூனல் பாக்குறாங்க. இப்போ தேயாங் பார்த்துட்டு, பா இந்த பொண்ணு என் கூட, ஆமா உன் கூட, உன் காலேஜ், உன் ஸ்கூல், உங்க கூட படிச்ச பொண்ணுதான். என்னப்பா ஆச்சு? நான் அப்புறம் சொல்றேன். பா இந்த பொண்ணு பாவம்பா, நான் சொல்றேன்டா. பா அவ அழுதுறத பார்த்தா எனக்கு வலிக்குதுப்பா. தேயாங் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது அவங்க அப்பாவும் இதெல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரு மாதிரி ஃபுல்லா அப்படியே ஃபெயிண்ட்டு, நிக்கிறதுக்கு கூட தெம்பே கிடையாது, அப்படியே ஜூனோட மடியில தான் படுத்திருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து சொல்றாரு, டேய் அந்த பையனும் நம்ம காலேஜ் தான்டா, 2 பேரும் செம்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லவ்னா லவ், அவ்வளோ லவ்டா. அந்த பையன் இவளுக்காக எல்லாத்தையும் விட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். பயங்கரமா லவ் பண்ணி இப்பதான்டா ரீசெண்டா ஒரு 6 மந்த் முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. அதுக்குள்ள எப்படி ஆச்சு? டி பால்கனில இருந்து விழுந்துட்ட மாதிரி சொல்றாங்கடா. பாப்பா எட்டி பார்க்க போய் பாப்பாவை பிடிக்க போய் அவங்க வீட்டுக்காரும் பாப்பாவை விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கடா. என்னடா இதெல்லாம், இப்படிலாம் கூட நடக்குமாடா? டி ஆக்சிடென்ட் யாருனாலும் மாத்த முடியும்டா, விதி அப்படி இருக்கு மச்சான். டி அந்த பொண்ணை பார்க்க கஷ்டமா இருக்குடா எனக்கு, பாரு அவளை அப்படின்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அவ அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரி கீழே அப்படியே போட்டுட்டு ஒரு மாதிரி பார்க்கவே பயமா இருக்கு. அந்த 2 போட்டோவையே பார்த்துட்டு கண்ணு நான் ஸ்டாப்பா தண்ணி வந்துட்டே இருக்கு, கண்ணுல இருந்து டியர்ஸா இருக்கு. அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாவே பாக்குறாங்க. ஆஃப்டர் ஃபியூனல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம், நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும் மா, என் புருஷன், என் புள்ள 2 பேரும் செத்துடுற, புல்லு கூட இன்னும் முளைச்சிருக்காதுமா. என்ன பண்ணி அதுக்குள்ள என்ன புதுசா தாலி கட்டிக்க சொல்ற? நீ கான்சியஸ் இல்லாதனால ஒரு விஷயம் சொல்லிட்டா. ஆக்சுவலா மணிக்கு கூட்டு வரும்போது கொஞ்சம் உயிர் இருந்தது. அவர் வந்தாலும் உன்னதான் கேட்டாரு. அவர் பக்கத்து பெட்ல தான் நீ இருந்த, உன்னை காட்டணும். அப்ப என்னை கூப்பிட்டு, ஆன்ட்டி எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் இருக்க மாட்டேன்னு, அதனால நீங்க எனக்கு ஒத்துக்க மாட்டா, எப்படியும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா. அவ என்ன சொல்லுவா நான் சொல்லட்டுங்களா ஆண்டி? நீ என்னம்மா என் வீட்டுக்காரர் இறந்த உடனே அவர் இடத்துல புல்லு கூட முளைக்கலையே, நீ அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பா ஆண்டி. நீங்க சொல்லுங்க அவகிட்ட, மணியோட ஆசைன்னு சொல்லுங்க. மணி கடைசியில ஒரு ப்ராமிஸ் உங்ககிட்ட பண்ணிருந்தான், ஆனா அந்த ப்ராமிஸ வந்துட்டு மணினால காப்பாத்த முடியலையா. அந்த ப்ராமிஸ உன்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த ப்ராமிஸ உன்னை நீயா நல்லா பாத்துக்கணும். உனக்கு புரியுதா? உன்னை நல்லா பாத்துக்க சொல்றான். கண்டிப்பா நீ சிங்கிளா இருந்தா இந்த உலகத்துல ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால இன்னொரு மேரேஜ் பண்ணிதான் ஆகணும். அம்மா உனக்கு இங்க நான் பாரமாவோ எழுந்துனாவோ இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு, நான் எங்கேயாவது போய் வேலை செஞ்சு எப்படியாவது நடந்துக்கிறேன். நான் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ண சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. மணியை மறக்கிறதெல்லாம் எனக்கு நடக்காத காரியம்மா. மணிமா, மணிமா, குட்டிமா, இப்படிமா நீ என் இடத்துல இன்னொருத்தர வச்சு பார்க்க சொன்ன பாப்பியாமா? நான் செத்துட்டா வயன் பின்ன என்ன மட்டும் சொல்ற? உனக்கு எவ்வளவு கோவம் வருது? நான் உயிரோட இருக்கேன், நான் உன்னை உயிரோட பச்சு பார்க்க சொல்லல, செத்துட்டோன்னதான் பார்க்க சொன்னேன், அதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? குழந்தம்மா, அவனுக்கு பேச கூட தெரியாதுமா. அவன் முத என்னதான் கூப்பிட்டான் தெரியுமா? அவங்க அப்பாவை கூட கூப்பிடலம்மா.
அந்த அம்மா தப்பு பண்ண. நான் போகும்போது அவங்க என் கூடயே ரோஸ் ரைஸ் வாங்க கூட்டு போயிரு. அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன்மா. கல்யாணம்லாம் வேண்டாம்மா. வயன் எங்க காலம் இருக்கிறதுன்னு கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாளும் இப்படி நீ இருக்கிறத எங்களை பார்த்துட்டு தினம் தினம் சாக சொல்றியா? நீயா ஒரு முடிவு எடுத்த, அது நல்லாதான் இருந்தது. விதி என்ன பண்ண முடியும் சொல்லு? உன் 2 உயிரையும் உன்கிட்ட இருந்து கூட்டு போயிடுச்சு. ஆனா இப்ப நாங்களா ஒரு முடிவு எடுக்கிறோம், அது நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. யாரையும் நம்பி உன்னை தனியா விட்டு போற ஐடியா எங்களுக்கு இல்லை. ஒயன் ப்ளீஸ் மா, ப்ளீஸ்மா. மா நான் உங்க காலில் வேணா விழுகிறேம்மா. மா ப்ளீஸ்மா. மா ப்ளீஸ். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால் இன்னொரு கல்யாணம் சத்தியமா யோசிக்க முடியாதுமா. அம்மா ப்ளீஸ்மா, என்னை கம்பல் பண்ணாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ். அம்மா ஐ பெக் யூமா. அம்மா ப்ளீஸ்மா, என்னை விட்டுருங்கம்மா. அம்மா. அப்படியே கொஞ்ச நாள் போகுதுடா. கொஞ்ச நாள் போனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஹெல்த் கண்டிஷன் மோசமாக, ஒரு வழியாக உன் உடம்ப கெடுத்துக்கிட்டு உன்னையும் நீ ஹர்ட் பண்ணிவிட்டு என்னையும் ஹர்ட் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டல்லம்மா. இதில் தான் உனக்கு சந்தோஷம்னா கண்டிப்பாக உனக்காக நான் இந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன். சரியாம்மா? சந்தோஷமா இரு. ஒயனாகிய நீங்கள் கிம் தேயாங்கை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம் அப்படின்னு மேரேஜ் நடக்குதுடா. இதுவரையும் சொல்லிட்டீங்க தேயாங்கிட்ட. தேயாங் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட, கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட உட்காந்துருக்காரு. இது சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போய், என்னை மன்னிச்சிருங்க தையா, உங்களை ஏமாற்றணும்னு நான் எதுவுமே பண்ணல. அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் 10 தடவை கேட்டேன். நான் சொன்னீங்களான்னா இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிருங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பிடிக்கலன்னா என்னை எங்கள் வீட்டுக்கே அமைச்சிருங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உங்களை ஏமாத்தினேன். வயன் நான் வெளியே போகிறேன். தேயாங் மன்னிச்சிருங்க தேயாங். பயப்படாத, வந்துடுவேன். ஒரு 2 hours மட்டும் எனக்கு டைம் தாங்க ப்ளீஸ். தேயாங் சத்தியமாக நான் தெரிஞ்சு பண்ணலை. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓகே வேணும், எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாமே. ஒரு 2 hours மட்டும் பர்மிஷன் ப்ளீஸ். அப்படியே தேங்காய் வந்துட்டு விண்டோஸ்லேருந்து பார்க்குறா வயன். கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு தேயாங். அங்கே போய், டே ஜிமினு, டே மச்சான் ஜிமினு, இங்கே வாடா, எனக்கு நீ வேணும் வாடா. டே நான் என்ன உன் ஃபிகராடா நீ வேணும்னு என்ன கூப்பிட்ற? என் ஃபிகர் தான்டா, வாடா வாடா, கட்டி பிடிச்சிக்கடா. என்ன ஆச்சுடா தேயாங்க? சரக்கு அடிக்கிறியாடா? சி போ, எனக்கு சரக்கு வேண்டாம். நம்ம ஒயனுக்கு ஏதோ பலமாக பாஸ்ட் இருக்குன்னு தானே கேள்விப்பட்டோம். ஆனால் கண்ணு முன்னாடியே டே சீரியஸாக கேள்றா. சரிடா கேள்வி பண்ணல சொல்கிறா. ஒயனோட கண்ணு முன்னாடியே அவள் குழந்தையும் அவங்க வீட்டுக்காரும் இறந்துருக்காங்கடா. என்னடா சொல்கிற அப்படின்னு மொத்தத்தையும் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இவங்களாம் பஸ்டாகி உட்காந்துடுறாங்க. என்னடா இவ்வளோ பெயினை தாங்கிட்டடா அந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ண ஒன்றுக்கிச்சு. டீ நீ வேறடா, அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கடா. இப்போ என்ன சொல்கிறா? உனக்கு பிடிக்கல டைவர்ஸ் பண்ண போகிறேன்றாலாம். டீ அதெல்லாம் சொல்லடா. எப்படா ஷேர் பண்ண அவங்ககிட்ட? இன்றைக்கி தான்டா. அவளுக்கு ஏதோ இலியூஷன் வந்துச்சான், நான் பால்கனிலேருந்து விழுகிற மாதிரி. என்ன மச்சான் உன்னையும் போட்டு தள்ளுறா? டீ இருடா அமைதியா. ஆனால் அவள் சொன்னது கரெக்ட் தான். நான் பால்கனி கிட்ட தான் படுத்துருந்தேன். என்னடா நீயும் குண்டு தூக்கி போடுற? பேகி பிடிச்சிருக்க போதுடா அவளுக்கு. டீ ஜங்குக்கு அமைதியாக இருடா. சொல்லு மச்சான். வந்து என் சட்டையை பிடிச்சி இழுத்தி என்னை பிடிச்சி, உன்னை யார் அங்கே படுக்க சொன்ன அப்படின்னு உரிமையாக கேட்டாடா. சண்டை போட்டு தானே இதெல்லாம் சொன்னான். நீ என்னடா யோசிச்சிருக்க? இன்னைக்கு சொல்கிறேன்டா, அவள் எல்லாத்தையும் மறந்து பழையபடியும் சந்தோஷமாக இருக்கிறது என் பொறுப்புடா.
சந்தோஷமாக நான் பார்த்துக்க போகிறேன். சரி மச்சான், போயிட்டு வரேன். யாரா இவன் வந்தான், ஏதோ பிபி ப்ரெஷர் தூக்கி நம்ம மேலே வச்சான். வச்சுட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஒயன் ஒயன் தேயா, எப்போ வந்தீங்க? நான் தான் சொன்னேன்ல 2 hours வந்துடுவேன்ட்டு. நீ ஏன் சோஃபாவில் படுத்திருக்க? அது நீங்கள் வருவீங்களான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே படுத்துட்டேன், அதான். சரி கிளம்பு போகலாம். எங்கே போகணும்? ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டியா? வரேன். எங்கே போகிறது? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா அவங்க 2 பேர்த்தோட இந்த இதுக்கு தாண்டா கூப்பிட்டு போகிறாங்க, ஃபியூனலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. போய் 2 பேர் ஃப்ளார்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒயன் நின்று பேசிகிட்டு இருக்காங்க 2 பேர்த்துக்கூடையும். குட்டி, அம்மா இல்லாமல் போர் அடிக்குதா உங்களுக்கு? என் குட்டி, அம்மா வேணுமா உங்களுக்கு? அப்பா உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாரா? அப்பா அங்கே ஏதாவது கேர்ள்ஸ் கூட பேசுகிறாரா குட்டி அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தேயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மணி, நீ சொல்லுவல்ல, நீ சொன்னல்ல நான் ஒரு கல்யாணம், சரி கல்யாணம் பண்ணிட்டேன். தேயா, உனக்கு தெரியும்ல, நீ கூட என்கிட்ட நம்ம கூட அடிக்கடிக்கு பேசுவோமே, ஜூன் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போதெல்லாம். தேயாங் அவர் தான். உன் ஆசைப்படி கல்யாணம் பண்ணிட்டேன். உன் ஆசை தானே, உன் ஆசையாச்சு, எப்படி விடுவேன்? கல்யாணம் பண்ணிட்டேன், சந்தோஷமாக இருக்கு. தியாங்கை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? தியாங் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நல்லவர். என்கிட்ட கத்தி கூட ஒரு வார்த்தை பேசுனதில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி தேங்க எல்லாத்தையும் பின்னாடி நின்று நோட்டீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்புறமா டைம் ஸ்கிப் ஆகி 2 பேர் கிளம்பிடுறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேர் சோஃபாவில் உட்காந்துட்டு, வயன் நான் இன்றைக்கி சொல்கிறது தான் அப்படின்னு ஷோல்டர் மேலே கை போட்டு கிட்ட அழுகிறாரு. நீ எது இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், என்ன விஷயமா இருந்தாலும், புரியுதா அப்படின்னு சொல்லி தேயாங்க சொல்கிறாரு. சரி தேயாங் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே 2 பேரும் ஹைட் டு ஹைட் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 கண்ணும் பேசுது. அப்படியே கீழே பார்த்தா 2 உதடும் படப்படன்னு அடிச்சுக்குது. 2 உதடும் பயங்கரமாக பேசிக்குது. அப்போ தியாங் வந்துட்டு, வயன் நான் ஒன்று கேட்கவா? சொல்லுங்க தயாங். எனக்கு உன் உதடு கிட்டவா அப்படின்னு என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குவேன். ஒரே ஒரு கிஸ் கொடுத்துக்கவா? ஒன்றே ஒன்று தயாங் அப்படிங்கும் போதே இழுத்து லிப்லாக் பண்ணுறாரு பயங்கரமாக. ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக போகுது. டங்க்லாம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஒயனும் ப்ரெஷர் தாங்காமல், தேயா ஒயன் ப்ளீஸ், ஒயன் ப்ளீஸ் ஒயன் தேயா ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படின்ட்டு அப்படியே ஒயனை தூக்கிடுறாரு. அப்படியே இடுப்பில் உட்கார வச்ச மாதிரி தூக்கிட்டு கிஸ் மட்டும் பிரேக் ஆகவே இல்லை 2 பேரும். ஒயனும் சேர்ந்து கம்பெனி தராங்க. தேங்கோட ஹேரெல்லாம் பின்னாடி க்ரிப் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஹேரெல்லாம் டைட்டாக க்ரிப் பண்ணிகிட்டே அவங்களும் சேர்ந்து கம்பெனி தராங்க. அப்புறம் பெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பெட்டில் கூப்பிட்டு போயிட்டு, வயன் எனக்கு நீ முழுசாக வேணும்டி வயன். என்ன சொல்கிறீங்க வயன்? ஐ கான்ட் கண்ட்ரோல் டி, ப்ளீஸ். நான் என் வெர்ஜனை உன்கிட்ட தான் இழக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டி, ப்ளீஸ். தேயாங் நான் உங்கள் ஒய்ஃப் தேயாங்.
நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ப்ரைட்டாக ஸ்மைல் வந்து சிரிக்கிறாரு. அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி இவ்வளோ நாள் இருந்தது அந்த ஏக்கத்தையே காணோம். அப்படி எல்லாத்தையும் அண்ட்ரஸ் பண்ணி ஒயன் ஷை ஆகிட்டு, தேயம் ரொம்ப கூச்சமாக இருக்குது தேயம், பிளாங்கெட் நான் தானே, நீங்கள் தான், இல்லை நான் சொல்லலை, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கூச்சமாக இருக்குது, கொஞ்சம் ப்ளீஸ் சோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் எடுத்து போட்டு ஃபுல்லாக தேஸ் பண்ணுறாரு. அவர் பாடியிலேருந்து ஃபுல்லாக அங்கங்கே கிஸ் பண்ணி ஹிக்கி மேக் பண்ணுறாரு. அப்படியே செஸ்ட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணுறாரு டைட்டாக. அப்படியே ஒரு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ண ஒயன் வந்துட்டு தேயம் தேயம் வலிக்குது தேயம் தேயம், ஐயோ என்ன மாதிரி பொண்ணுடி நீ, நான் ஏன்டி உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கல, நம்ம லவ் பண்ணியிருக்கக்கூடாதா, ஐயோ ஒயன் முடியல ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி வந்துருச்சு. அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. ஒயன் வந்துட்டு தேயம் ஒயன் சாரி வலிக்குதா கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அப்படின்ட்டு பயங்கரமாக செட் பண்ணிவிட்டு பயங்கரமாக தேர்ஸ் பண்ணுறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக மார்னிங் தான் கேட்குது. மார்னிங் சவுண்ட் பயங்கரமாக கேட்டு இருக்குது. தேயாங் தேயாங் இங்கே வா. எனக்கு என்னாச்சு வயன், என்னடி சொல்லு. இல்லை எனக்கு பைக்கில் ரவுண்ட் போகணும் போல இருக்கு, கூப்பிட்டு போறியா? போகலாமா? எங்கடி போகலாம்? பீச் போகலாம். பீச் ரொம்ப நாள் ஆச்சு, எப்பயோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போனது. போகலாமா? திடீர்னு கூப்பிட்றா. சரி ஓகே, நீ என்ன பண்ணு, ஸ்வெட்டர்லாம் போடு, கோல்டாக இருக்குது, பீச்சுக்கு போனால் கோல்டாயிரும், அப்புறம் ஃபீவர் வந்துடும். ஸோ நீ ஸ்வெட்டர்லாம் போடு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு பைக் ரெடி பண்ணுறாரு. அவர் போயிட்டு போகலாமா ஒயன்? போகலாமே அப்படின்னு பார்த்தா ஒயன் அழகாக ஒரு சுடிதாரில் மேலே ஒரு மாதிரி ஸ்வெட்டர்லாம் போட்டு அழகாக இருக்காங்க, ஃப்ரீயாக விட்டுட்டு. போகலாமா தேயா? போகலாமே. போகிறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை ஒரு கிஸ் பண்ணணும்னு என் மைண்டு சொல்லுது. நீ என்ன நினைக்கிற வயன்? பொண்டாட்டி மைண்டில் என்ன தோணுதுன்னா, இப்போ உன் புருஷன் கிஸ் பண்ணானா இப்போ உன்னை முடிக்காமல் விட மாட்டான்னு அர்த்தம். அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்னு தெரியும்ல, நிறுத்தவே மாட்டான். அதனால் நம்ம இப்போ கிஸ் கொடுக்காமே போகிறது தான் நல்லது. இதெல்லாம் ரொம்ப தப்புடி, இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா, நான் பாவம் தெரியுமா, ப்ளீஸ் ஏண்டி இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை, நல்லது தான். நீ என்னை பைக்கில் கூப்பிட்டு போவே மாட்டியா? நீ போகலாண்டி, அதுக்கு முன்னாடி வாடி ஒரு குட்டியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலாம். தேயாங்க எப்படியும் நைட்டு வந்து பண்ண தானடா போகிறோம். அது நைட்டுக்குடி, இது சும்மா மார்னிங் ரொமான்ஸ் பண்ணலாம் வாடி, ஒரே ஒரு கிஸ் குட்டி போதும் அப்படின்ட்டு ஒரு 1/2 ஃபுல்லாக கிஸ் அடிச்சிட்றாரு. ஒரு கிஸ்ன்னு சொன்னேன், 1/2 ஆகுது இன்னும். உனக்கு ஏன்டா இப்படி இருக்கே நீ? என்னமோ தெரியல வயன், உதட பார்க்கும்போது ஒரு போதை ஏறுது. ஆனால் உதட்ட வச்சக்கப்புறம் அந்த உதட்டை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு போதை வருதுடி. நான் என்னடி பண்ணட்டும்? நல்லா பேச மட்டும் கற்று வச்சுக்கோ. வா போகலாம், பைக்கில் போகலாம், வா என்னை கூப்பிட்டு போ. எதுக்கு இப்போ பைக்கில்? டைம் வேறு ஆயிடுச்சு வயன், நீ என்னை கூப்பிட்டு போகவே மாட்டியா? கூப்பிட்டு போகலான்னா ஒரு வாரத்துக்கு எதுவுமே கிடையாது.
என்னது ஒரு வாரத்துக்கா? சீரியஸாக சொல்கிறியா? ஆமாம், வேணும்னா கூப்பிட்டு போ, வேணான்னா வேணாம் போ. சரி விடு போ. ஏய் போகலாம் வாடி, போகலாம் வாடி, போகலாம் வாடி. எனக்கு உனக்கே தெரியும் சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஆனால் உன்னை சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாதுடி. சரி வா போகலாம் அப்படின்ட்டு பைக்கில் உட்காந்து சேஃப்டி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹெல்மெட்லாம் போட்டுடி பூம்பர் மாதிரி பண்ணுறடி. சேஃப்டியாக இருக்கணும், இல்லைன்னா நான் இறங்கி போயிடும். ஓகேவா? சரி சரி வா, கோச்சுப்பா. சும்மாவே இவளுக்கு எங்கே இருந்ததா கோவம் வருமோ. சரி பீச்சுக்கு போயாச்சு. என்ன கொஞ்சம் வா உள்ளே போய் அந்த சன் இது பார்க்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. ஏண்டி சினுங்கிற, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. தேயம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாடி சூப்பராக இருக்குது, செல்ஃபி எடுத்துக்கலாமா இந்த சன்லைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஷேடில் இருக்கலாம்டா சூரியன் மறையும் போது, அந்த ஷேடில் அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ 2 பேருமே பேக் ஹக் பண்ணி நிற்கிறாரு. தேயம் பின்னாடி இருந்து ஹக் பண்ணி, என் திடீர்னு உனக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு? என்னன்னு தெரில, தோணுச்சு. இங்கும் கை கொடு அப்படின்னா, என்னடி கை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கையை எடுத்து வயிற்று மேலே வச்சுட்டு, தயம் உனக்கு பொண்ணு பாப்பா பிடிக்குமா பையன் பாப்பா பிடிக்குமா சொல்லு? அப்படிலாம் ஆசைடி, எது பிறந்தாலும் சரி நல்லபடியாக சந்தோஷமாக நல்லா ஹெல்த்தியாக பிறந்தா போதும். இன்னொரு விஷயம், என் ஒயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது, என் ஒயனுக்கு ஈஸியாக இருக்கணும், அவ்வளோதாண்டி. ஓ அப்போ இந்த குழந்தை வேணும் அந்த குழந்தைன்னு ஆசைலாம் இல்லையா? இருக்குது, சொன்னால் நீ எமோஷனலாக. என்னது குட்டி மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதுடி எனக்கு. நான் உன் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், உன்னை மாதிரியே இருப்பான்டி, உன்னை மாதிரி கண்ணம் உன்னை மாதிரியே மூக்குடி அவனுக்கு, குட்டி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி டிஎஸ் ஆகுது. சரி இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நான், நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். போவேன். சரி இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் குழந்தை டாபிக்? நான் உன்னை எப்போ பார்த்தாலும் குழந்தைய பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அதுவா, அது என் வயிற்றுக்குள்ளே இருக்க ஒரு பாப்பா வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுமா, அப்பாவுக்கு எந்த மாதிரி நான் இருக்கணும்னு கேட்டு சொல்லுமான்னு சொல்லிச்சா, அதனால் நான் கேட்டேன். என்னடி வேணுன்னு சொல்கிற குழந்த மாதிரி, புரியுதியா உனக்கு? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் வந்து காதை வைக்க சொல்கிறாங்க. காதை வைக்க சொல்லி, அப்பா நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், இன்னொரு 8 மந்த்க்குள்ளே நான் வெளில வந்துடுறேன், உங்களுக்கு நான் எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு நான் பேபி கேர்ளாக வேணுமா இல்லை பாய் கேர்ளாக வேணுமா, இல்லை எப்படி வேணும், சுட்டித்தனமாக வேணுமா இல்லை அமைதியாக வேணுமா, எப்படி வேணும், நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா என்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்துடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவன். ஏன் சத்தியமாவாடி? ஆமாம், இன்னும் ஒரு 8 மாதம், ஆல்மோஸ்ட் 45 days ஆயிடுச்சு. 8 மாதம் என்னை பத்திரமா கேரிங்காக பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு அழகான ஒரு குட்டியை கொடுப்பேன், என்ன சொல்கிற? ஒய்யன் சந்தோஷமாக இருக்கிறீ, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக பார்த்து அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாரு. போதும் நீ அழுது என்னையும் அழ வச்சுடாத, போடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சரிடா நம்ம பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிப்போம். எப்படி அவுட்புட் இருக்குன்னு தெரியல சத்தியமாக. இது ஃபுல்லாகவே என்னோடய இமேஜின் ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் வந்துட்டு டேன் கொடுத்தது, டேனோட ஒன்லைன், பட் டைலாக் டெலிவரி எல்லாமே நான் தான். இது டேனோட கண்டென்ட்டு, பேசுனது டெலிவரி எல்லாமே நான் தான், அதெல்லாம் எனக்கு தான். நீங்கள் திட்டணுன்னா என்ன திட்டுங்க, என் கமெண்ட் வந்து கழுவி ஊற்றுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, மோசமாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ஏதாவது மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நாளைக்கு ட்ரிபிள் ஸ்குவாட் வந்துடும். டாட்டா பாய், சராங்கே, லவ் யூ ஆல்.